தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அறம் வலையொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் திரு கணபதி பிள்ளை மோகன் அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நலம் நலம் நலம். நேரடியாக நாம் விவாதத்துக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன். 2008 மாகாண சபை தேர்தலில் நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் இணைந்து போட்டியிட்டீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து வெளியேறிவிட்டீர்கள். அதற்கான காரணம் என்ன? திரு பிள்ளையான் அவர்களுக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட பகை என்கின்றார்களே, அல்லது கட்சி முரண்பாட்டின் கொள்கை முறைப்பாட்டின் காரணமாக அங்கிருந்து வெளியேறினீர்களா? இல்லை, அவ்வாறு இல்லை. என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி தேர்தலிலே பிள்ளையான் அவர்கள் என்னை நிர்பந்தித்தார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கும்படி, அதனுடன் சேர்ந்து வேலை செய்யும்படி கேட்டிருந்தார். அதில் ஏற்பட்ட விரிசல் தானே தவிர வேறு விரிசலும் கிடையாது. நாங்கள் அந்த நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மைத்திரிபால சிறிசேனாவுக்குரிய வெற்றிக்காக தனித்து நின்று நாங்கள் ஒரு பெரும் முயற்சி எடுத்திருந்தோம். அந்த இடத்திலே தான் எனக்கும் பிள்ளையானுக்கும் அது பிளவு ஏற்பட்டது. ஆனால் ஊடகங்கள் அதை திரிவுபடுத்தி கூறியிருந்தது உங்களுக்கும் பிள்ளையானும் அவர்களுக்குமான தனிப்பட்ட பகைதான் நீங்கள் அந்த கட்சியை விட்டு. அதனால் தான் இந்த கேள்வியை உங்களிடம் இங்கு வைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஊகங்கள் பல பேர் பலவிதமாக ஊகிக்கலாம். உண்மையான விஷயம் அதுதான். நிச்சயமாக கடந்த காலங்களில் நீங்கள் நாம் திராவிடர் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள். அதன் பிறகு அதை கலைத்துவிட்டு இப்போது தமிழ் உணர்வாளர்கள் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினுடைய கொள்கை என்ன என்பதை விளக்க முடியுமா? அதாவது, தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பு ஒரு அரசியல் கட்சி கிடையாது. ஏனென்றால் தமிழ் உணர்வாளர் அமைப்பிலே பல அரசியல் கட்சி சேர்ந்தவர் இருக்கின்றார்கள். தமிழ் உணர்வுள்ள அனைவரும் தமிழ் உணர்வாளர்கள் தான். நாம் திராவிடர் என்பது நாங்கள் ஆரம்பித்த ஒரு திராவிடர் கட்சி. அது தேவை எங்களுக்கு அன்று ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த நேரத்திலே எங்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அமீர் அலியுடன் சேர்ந்து போட்டியிடுமாறு பணித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய தமிழர்களுடைய வாக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்லக்கூடாது, அதாவது அமீர் அலிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த இடத்திலே சழுதியாக நாம் திராவிடர் என்ற அமைப்பை ஆரம்பித்து அந்த நேரத்தில் நாங்கள் தேர்தல் களத்திலே குதித்திருந்தோம். கடந்த காலங்களில் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து இயங்கி இருந்தீர்கள். இப்போது இந்த நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதாவது, கடந்த காலத்தில் என்று கூறும் பொழுது கூட நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலிலே கூட நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் யாரையும் கேட்கவில்லை. நாங்கள் சொன்ன விஷயம் கோத்தாபாய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டுதான் கூறினமே தவிர, சஜித் பிரேமதாசன் நான் பல இடங்களிலே பேசியிருந்தோம். யார் வந்தாலும் சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு எதுவும் செய்ய போவது என்று கூறி திட்டவட்டமாக கூறியிருந்தோம். ஆனபடியினால் நாங்கள் எந்த இடத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி அதாவது பிரதேச சபை தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் எந்த இடத்திலும் தமிழ் உணர்வாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மேடையில் ஏறியது கிடையாது. தமிழ் உணர்வாளர் மேடையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ஏறி இருக்கிறார்கள். நிச்சயமாக மிக விரைவிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அவ்வாறு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதிலே நீங்கள் போட்டியிடுவீர்களா? அப்படி போட்டியிடுவதாக இருந்தால் தனித்து போட்டியா அல்லது கூட்டணி வைத்து போட்டியா? கூட்டணி என்றால் யாருடன் உங்கள் கூட்டணி அமையும்? என்னன்னு சொன்னால், இன்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நிறைய அழுத்தங்கள், நிறைய கோரல்கள் இருந்தது. எங்களை அந்த தேர்தலிலே போட்டியிட வருமாறும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. எங்களுடைய சமூகத்துக்கு தேவை இன்று நாங்கள் அரசியல் களத்தில் குதிப்பதல்ல, மக்களுக்கான தெளிவூட்டல். இன்று மக்கள் தெளிவில்லாத காரணத்தினால்தான் இன்று திறமையில்லாத அரசியல்வாதிகளுக்கு இன்று அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாங்கள் மக்கள் மத்தியிலே இந்த தேர்தல், இந்த வாக்கினுடைய பவர் என்ன, அதனுடைய சக்தி என்ன, யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், என்ன சட்டங்கள், என்ன திட்டங்கள், என்ன நாங்கள் செயற்படுத்த வேண்டிய என்பது தெளிவூட்டல்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது. அதற்கு ஒரு நீண்ட காலம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பதையும் விட இப்போது ஒரு சமூக அமைப்பாக இருந்து மக்களுக்கான தெளிவூட்டல்களை செய்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்பது உங்களுடைய கருத்து இல்லையா? நிச்சயமாக 100%. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்று வாக்கிற்காக பணத்தை வாங்கி வாக்களிக்கின்ற நிலையை மாற்றி மக்கள்
தாங்களாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உணர்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த அளவுக்கு சிந்தனாவாதத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போனால் தான் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நான் பகிரங்கமாக சொல்லுகின்றேன், இன்று பாருங்கள் பல பிரதேச சபைகளிலே இன்று பள்ளிக்கூடத்திலே 8ஆம் வகுப்பு படிக்காதவர்களாம் பிரதேச சபை தலைவர்களாக இருந்து கொண்டு இன்று அதை நடைமுறைப்படுத்த முடியாத சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் மக்களுடைய தெளிவின்மை, யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவின்மையே காரணம். நிச்சயமாக. அப்படியானால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த ஒரு கட்சியும் ஆதரிக்க போவதில்லை. கூட்டமைப்பும் சரி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் சரி, முற்போக்கு தமிழர் அமைப்பையும் சரி, எந்த ஒரு கட்சியையும் நீங்கள் ஆதரிக்க போவதில்லை, யாருக்காகவும் வாக்கு கேட்க போவதில்லை. நிச்சயம் அப்படி அல்ல. அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் 4 தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் கூடுதலான தேவையும் கூட அதற்காகத்தான் நாங்கள் கூறியிருக்கின்றோம். நாங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக பல அரசியல் கட்சிகளுடன் பல சுற்று பேச்சுக்களை நடத்தி இருந்தோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை மற்ற கட்சிகள் இணைப்பதற்காக முயற்சி பண்ணியிருந்தோம். அது கைகூடவில்லை. அதன் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அணியாகவும் மாற்று அணியாக அனைவரையும் இணைத்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் எல்லோருடன் முன்வைத்தோம். ஆனால் இறுதி நேரத்தை கைகூடவில்லை. காரணம், தனி மனித அரசியல் ஆசைகள் அதற்கு இடையூறாக இருந்தன. தனி கட்சி தனிச்சின்னம் என்பது பற்றி எல்லோரும் தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ள நினைத்ததனால் அது எங்களுடைய முயற்சி தோல்வியை முடிவடைகிறது. அதன் பின்புதான் நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும், தமிழ் தேசியத்துக்கு மாற்று கருத்து அதிகாரங்கள் அரசியல் அதிகாரம் தேவையானவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு வாக்களித்தால் இலகுவாக 4 ஆசனங்களை பெற முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஓகே. ஆனால் கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் ஒரு செய்தி பரப்பப்பட்டது. கிழக்கு தமிழர் அமைப்பு இங்கு இருக்கின்ற அமைப்புகளை சிறிய சிறிய கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை செய்தது. அதிலும் நீங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றியதாக ஒரு சில ஊடகங்கள் எழுதியிருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏனென்றால் நாங்கள் வெளிப்படையாக உங்களிடம் இருந்து அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவித்தலுமே வரவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களிலும் சரி, ஒரு சில ஊடகங்களிலும் அது செய்தியாக வந்திருந்தது. நீங்களும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக. இந்த தேர்தலுக்கு முன்பு நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நான் சிறைக்கு சென்று 7 தடவைகள் நாங்கள் பிள்ளையானவரை சந்தித்திருக்கின்றேன். இவர்களுடைய ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பதிலை வாங்கி இங்கே பகிர்ந்ததும் இங்கே இவர்களுடைய எடுத்து அங்கே கொண்டு போகிறதாக செய்து கொண்டிருந்தோம். மாலையிலே பேசுவார்கள், காலையிலே வேறொரு பதிலை கொடுப்பார்கள். அந்த வகையில் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், கிழக்கு தமிழர் ஒன்றியம் இந்த உதயசூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுப்பது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் அவர்கள் 2 விஷயத்தை, ஒன்று பிரதேசவாதத்தை முன்னெடுத்தார்கள். கிழக்கு தமிழர் ஒன்றியம் என்ற ஒரு பிரதேசவாதத்தை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். இரண்டாவதாக ஒரு பொது சின்னம் என்று கூறிவிட்டு கடைசியில் அவர்கள் இந்த உதயசூரிய சின்னத்தை தேர்ந்தெடுத்தது எல்லோர் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தியிருந்தது. முற்போக்கு தமிழர் அமைப்புக்கும் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்புக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை? இரு தரப்பினரும் இணையதளத்தில் மட்டும் அடித்துக் கொள்ளவில்லை, நேரிலும் அவ்வப்போது மோதிக்கொள்வதாக செய்திகள் வருகின்றன. கடந்த காலங்களில் இது தொடர்பாக வழக்குகளும் பதிவு செய்யப்படும். இருவருக்கும் இடையில் என்னதான் பிரச்சனை இருக்கின்றது? அதாவது முற்போக்கு தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வியாழேந்திரன் அவர்கள் என்னுடைய உறவுக்காரர், எனது ஊர்க்காரர். நாங்கள் அநேகமாக வாரத்தில் 2 தடவை சரி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அதாவது உறவு முறை வேறு, அரசியல் கருத்துக்கள் வேறு ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த கடந்த புது வருடத்தில் நடந்ததோடு ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வு அந்த நடந்தது. அதாவது இருசாராரும் அன்று அவர்கள் நள்ளிரவு நேரத்திலே புது வருட கொண்டாட்டத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதிலே இடையில் வந்த ஒரு தகராறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை நாங்கள் மறந்து விடுவோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சகோதர சண்டைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். அது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வாகத்தான் இருக்க போகிறது. அதை நானே உணர்ந்து அன்று மாலையே நானே போலீஸ் நிலையம் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி இவ்வாறு நடந்து கொள்ள தேவையில்லை, ஒரு சகோதர பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுரை கூறி அந்த இடத்தில் நாங்கள் அந்த விஷயத்தை முடித்துக் கொண்டோம். நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான அரசியலும் இல்லை. கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டியதுதான்.
அடுத்து நம்ம முக்கியமான இந்த விவாதத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய மைய பகுதிக்கு வந்திருக்கணும் நினைக்கிறேன். மிக முக்கியமான 2 கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றன. கடந்த காலங்களில் நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான், கிழக்கு மண், அதாவது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் பல போராட்டங்களை கண்டிருந்தது, மக்கள் திரள் போராட்டங்களை. குறிப்பாக சொல்ல போனால் புல்லுமலை தண்ணீர் தொழிற்சாலை, எத்தனால் தொழிற்சாலைக்கு எதிரான போராட்டங்கள் என்று மக்கள் மயப்படுத்த போராட்டங்கள் அனைத்திலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. அந்த போராட்டங்களில் உங்களுடைய பங்கு அளப்பரியது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அதை தாங்கள் தான் போராடி அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்ததாகவும் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள பார்க்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே அதாவது யாரோ பெற்ற பிள்ளைக்கு யாரோ பதிவு வைப்பது ஒரு நியாயமில்லாத விஷயம்தான். இருந்தும் அப்படி பதிவு வைக்கும் போது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யார் என்ன செய்கிறார்கள், இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஓரளவு மக்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நான் உங்களிடம் இந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ற துணியிலே நான் உங்களிடம் முன்வைத்தேன். இதுக்கான விடை பல பேருக்கு தெரியவில்லை. இது உண்மையிலே இதுக்குள்ளே பல அரசியல் இருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த விடயம்தான். அதையும் தாண்டி உண்மையிலே களத்தில் யாருக்காக, மக்களோடு மக்களாக யாரும் களத்தில் நிற்கின்றார்கள் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியது ஊரகத்தினுடைய கடமை அல்லவா? அதனால் தான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றேன். கல்முனை போராட்டம் ஒரு அதாவது ஒரு பாத யாத்திரை ஒன்று ஆரம்பித்திருந்தோம். அன்றுதான் அந்த சஹரான் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வகையிலே எங்களை முதல் நாள் போலீசார் அலர்ட் பண்ணியிருந்தார்கள். அதை தவிர எங்களுடைய பதிவிலே நாளைக்கு நீங்கள் வாருங்கள், என்ன நடக்க போகின்றது என்று பாருங்கள் என்று ஒரு பதிவை போட்டிருந்தார்கள். நாங்கள் அந்த குண்டுவெடித்த பின்பு நாங்கள் ரகசிய போலீசாருக்கு அந்த பதிவை கொடுத்திருந்தோம். யார் அந்த பதிவை போட்டது, எதற்காக அந்த பதிவை அனுப்பியிருந்தார்கள் என்று கேட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து அன்று கூட எங்களுடைய போராட்டம் அந்த நடந்திருந்தால் சில வேளைகளிலே அது அன்று கல்முனையிலே கிட்டத்தட்ட கல்முனை இளைஞர்கள் ஒரு 20,000 பேரை திரட்டும் அளவுக்கு பாரிய ஒரு ஒழுங்குகளை செய்திருந்தார்கள். எங்களுடைய நடைப்பயணம் கல்முனையிலே சென்றடைந்து அங்குள்ள மக்களை திரட்டுவதுதான் நோக்கமாக இருந்தது. அதற்காக கிட்டத்தட்ட 4 தடை உத்தரவுகள் அங்கே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பிலே நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பித்தார்கள், களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலே தடை உத்தரவு பிறப்பித்தார்கள், கல்முனை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பித்தார்கள். அதை தவிர சவளக்கடை பகுதியிலும் அங்கே தடை உத்தரவை வாங்கியிருந்தார்கள். இவ்வாறு இந்த போராட்டம் திசை திருப்ப, அதாவது தடுக்கப்பட்டது. தடுத்தும் நாங்கள் மாற்று வழியொன்றை நகர்ந்த கொக்கட்டிச்சோலையிலே இருந்து வேறு வழியாக அந்த போராட்டம் தொடர்வதற்கு இருந்த நேரத்திலே தான் அதே சந்தர்ப்பத்தில் தான் அந்த காலை இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இது நாங்கள் எடுத்த ஒரு பாரிய போராட்டம். அதை தவிர ஆளுநர் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கையெழுத்து வேட்டை நடத்தி இருந்தோம். ஆளுநர் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக மாவட்டத்தை முடக்கி இருந்தோம். கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 5-6 லட்சம் மக்களை நாங்கள் 3 தடவை முடக்கி இருக்கின்றோம். ஏன்? மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ் சொல்லப்பட்ட கருத்தை ஏற்றபடியினால் தான் அந்த பூரண ஹர்த்தால் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதற்காக எங்கள் மீது நான் நினைக்கின்றேன் என் மீது கிட்டத்தட்ட ஒரு 12 வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பஸ்ஸுகளுக்கு கல்லுடைத்தது, அரசாங்கத்தை ஸ்தம்பிதப்படுத்தியது, இவ்வாறான சார்பிலே நான் இன்னும் 11-12 வழக்குகளுக்கு நான் இன்னும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஓகே, அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை கிராமங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக காணி அபகரிப்பு, மாற்று சமூகத்தினுடைய அத்துமீறல்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது, குறிப்பாக இந்த எல்லை கிராமங்களில். இது தொடர்பாக இதுவரை காலமும் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன இதற்காக? அல்லது இனிமேலும் இது நடைபெறாமல் இருப்பதற்கு, இதை தடுப்பதற்காக உங்களிடம் என்ன செயல் திட்டம் இருக்கின்றது? ஆக்கிரமிப்பு விஷயத்திலே விளைவிட்டது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஏனென்று சொன்னால் இன்று பாருங்கள், எல்லை கிராமங்களில் சகல வளங்களும் கூடிய பகுதிகள் தான் எல்லை கிராமமாக இருக்கிறது. அதை குறிவைத்துத்தான் இன்று மாற்றினத்தவர்களும் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏன் எங்களால் இந்த எல்லை கிராமங்களிலே இங்கிருக்கின்ற மக்களை கொண்டு குடியேற்ற முடியவில்லை? அமைத்த வீட்டு திட்டங்களை அங்கே சிபாரிசு பண்ணி கொடுத்திருக்கலாம். அங்கே நிறைய நீர் வளங்கள் இருக்கின்றது. மீன்பிடிக்காக அவர்களுக்காக இங்கே தேவையில்லாமல் இவர்கள் செலவழிக்கின்ற இந்த நிதியுதவி தொகைகளை அவர்களுக்காக அந்த தோணி மீன் வலைகளை கொடுத்து அங்கே அந்த மீனவர்களை குடியேற்றி இருக்கலாம். அதே போன்று இந்த விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த பெருந்தோட்ட பயிர் சிறுதோட்ட பயிர்களை ஊக்குவிப்பதற்காக அதற்குரிய வளங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அவ்வாறு செய்யும் போது மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். குடியில்லாத நிலத்தில் யாரும் அங்கே குடியேறத்தான் செய்வார்கள்.
ஆகையினால் இவர்கள் பாராமுகமாக இருந்துவிட்டு, அதாவது இங்குள்ள அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்னவென்றால் குற்றம் நடக்கும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பது, நடந்த பின்பாக அந்த குற்றத்தை தங்களுக்கு சாதகமான போராட்டமாக மாற்றிக்கொள்வது. இதுதான் இங்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியினால் ஆரம்பத்தை தடுத்திருக்கலாம். இன்று இவர்கள் கூறுகின்றார்கள், அங்கே அவர் பேரிச்சை மரம் நாட்டியிருக்கின்றார், இங்கே இவர்கள் கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகள் அவர் முருங்கை கண்டு கூட நாட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான நிலவர். இது எங்களுடைய அரசியல்வாதிகள் மீது நான் சாட்ட வேண்டிய குற்றச்சாட்டு. அவர்களால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், அரசியலில் குதிப்பதற்கான எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை, மக்களை அரசியல் படுத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்று. குறிப்பாக கிழக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இந்த மக்கள். அவ்வாறு நீங்கள் அரசியலில் ஈடுபடாமல் அரசியலை தவிர்த்து விட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்வு காண முடியும்? இன்னும் இப்ப நீங்கள் அரசியலை தவிர்த்தாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் அரசாங்கத்தை தான் நாடி போக வேண்டியிருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நீங்கள் இதை போராட்டத்தை தான் கையில் எடுக்க போகின்றீர்களா, இல்லது இனிவரும் காலங்களில் உங்களுடைய பாதையை மாற்றி அரசியலில் குதித்து அதிகாரத்தை பெற்று அதன் மூலம் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என நினைக்கின்றீர்களா? நீங்கள் எந்த விதமான அதிகாரங்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு காணல் நீராகத்தான் இருக்க போகின்றது. இதற்கு சின்ன உதாரணம் நான் கூறுகின்றேன். திரு முரளிதரன் கருணா அவர்கள் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் இங்கு நான் நினைக்கிறேன் 750 மலசலவர்கள் மட்டும்தான் அவர்களால் அந்த மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகளை கட்டி முடிக்க அவரால் முடிந்தது. ஆனால் அதே பிரதி அமைச்சராக இருந்த கருணா அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய அமைச்சிலே தான் இந்த வெளியோயா மணலாறு வெளியோயாக மாற்றப்பட்டதும், அங்கே வெளியோயாவிலே அங்கே கிட்டத்தட்ட 1000 வீடுகள் கட்டப்பட்டு சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டதும், மணலாறுக்கு போக்குவரத்து குடியேற்றப்பட்டது அவர் பிரதி அமைச்சராக இருந்த போதுதான் நடந்தது. அதனால் கருணாவால் கூட தடுக்க முடியவில்லை. அதே போன்று இந்த தொல்பொருளியல் இருக்கின்றது. இந்த தொல்பொருளியலுக்காக இங்கே நடந்தது என்ன நடக்கின்றது? இங்கே எந்த அமைச்சருக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள்? பேட்டி மட்டும், அதாவது ஊடகங்களுக்கு தாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என்று கருத்தை மட்டும் சொல்லுவார்கள் தவிர அதற்காக களத்தில் இறங்கி யாரும் போராடியது கிடையாது. இவ்வாறு பிரச்சனை வர வேண்டும், அதற்காக நாங்கள் குரல் கொடுத்து மக்கள் மத்தியிலே இமேஜை காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர யாரும் அதனுடைய ரிஸ்க் எடுக்க விரும்புகின்றார்கள். இதுதான் நிதர்சனம். வேறு மாற்று கருத்து சொல்ல விரும்புவது உண்மை இதுதான். பிரச்சனை வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருந்தது, அதிலே குளிர்காய நினைக்கின்றார்கள். அதே போன்று நீங்க கேட்டிருந்தீர்கள் எங்களுடைய மாற்று கருத்து. அதாவது நான் கூறினேன், அரசாங்கத்துறை எந்த வகை நீங்க எதிர்கட்சியில் இருந்தாலும் நீங்கள் இதைத்தான் பேச போகிறீர்கள், ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பேசாமல் இருக்க போகிறீர்கள். இதுதான் நடக்க போகின்றது. இதிலிருந்து இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த குட்டையிலே போய் நாங்களும் அதே மாதிரி ஒரு கூழ் முட்டையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இதிலே நாங்கள் ஒன்று அரசாங்கத்துடன் சேர்ந்திருந்தால் பாய் பேசி மௌனியாக இருக்க வேண்டும், அல்லது நாங்கள் எதிர்கட்சியில போயிருந்தால் வெறும் 2 பேச்சு பேசலாம், அவ்வளவுதான். ஆனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. அதனுடைய மக்கள் ஒருங்கிணைந்து எதிர்த்து நின்று இந்த விஷயத்தை நாங்கள் தடுக்கலாமே தவிர மற்றபடி அரசியல் அதிகாரத்தை கொண்டு நாங்கள் எதுவுமே செய்து விட முடியாது. ஆம், திரு கணபதி பிள்ளை மோகன் அவர்களே, உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் எமக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட அத்தனை வினாக்களுக்கும் பொறுமையாக பதில் அளித்தமைக்காக எமது அறம் வலையொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. ஆமுறவுகளே, எங்களுடைய காணொளிகளை பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட சேர்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதோட இல்லாம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டும் ஒவ்வொரு ஷேரும் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தமிழ் மாறன். நன்றி, வணக்கம்.